सहसत्व सर्वचितले मजला अंतर्यामी आई तुझी याद आली ब्रह्म शोधिले ब्रह्मांड मिळाले आई तुझी याद आली. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். சந்தோஷ சித்தத்தோட தியான நிலை. தியானத்துக்கு உட்காருவோம். மிகவும் அன்போட ஸ்ரீ மாதாஜியை பார்க்கலாம். ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தை பார்ப்போம். கவனம் இரண்டு உள்ளங்கையும் சகசிராரம். விரல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம நல்லா திறந்த நிலையில் நல்லா ரிலாக்ஸ்டா இரண்டு கைகள் ஸ்ரீ மாதாஜி எதிர்க்க ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து இன்றைய தியானத்துக்கு அனுமதியை தாருங்க தாயே. ஸ்ரீ மாதாஜி இன்றைய தியானத்தை வழிநடத்துங்கள். தாங்கள் இஷ்டப்படி இன்றைய தியானத்தை நடத்தி கொள்ளுங்கள் தாயே. எங்களுடைய கவனத்துக்குள் வாருங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதயத்துக்குள் வாருங்கள். எங்களுடைய மூளைக்குள் வாருங்கள். மூன்றையும் தூய்மைப்படுத்துங்கள். ஒருங்கிணைப்படுத்துங்கள். தாங்களே இந்த மூன்றையும் இயக்க வேண்டும் தாயே. நாங்கள் முழுமையாக தாங்களிடம் சரணடைகிறோம். சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். வலது கை சகசிராரத்தில் வைப்போம். நல்ல அழுத்தத்தை கொடுத்து 7 தடவை கடிகாரம் சுற்றும் திசையில் சுத்தி வருவோம். மெதுவாக வலது கை சகசிராரத்தை கொஞ்சம் மேல கொண்டு வருவோம். தெய்வீக இணைப்பை சகசிராம் வழியாக உணர்வோமான் கவனிப்போம். நுண்ணுதல் உணர்வோமான் கவனிப்போம். முழு கவனமும் சகசிராரமும் வலது உள்ளங்கை நடுவுல நம்ம என்ன உணர்வோம் அது மீதே வைப்போம். இடது கையில் மாற்றத்தையும் கவனிப்போம்.
வலது கை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை சகஸ்ராரத்துக்கு மேல வைத்து பார்க்கலாம். முழு நம்பிக்கையோட பார்ப்போம். நம்ம எல்லாரால அந்த தெய்வீக இணைப்பை உணர முடியும். ஸ்ரீ மாதாஜி சாக்ஷாத் ஸ்ரீ கருணாமயி அவங்களுடைய காருண்யத்தால் நம்மளுக்கு இந்த சைத்தன்யத்தை உணர முடியும். நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஸ்ரீ மாதாஜியோட அன்பும் கருணையால் நம்மளால அந்த தெய்வீக இணைப்பை உணர முடியும். மெதுவாக நம்மளுடைய இடது கையும் மடக்கி கொண்டு வருவோம். கவனம் சகஸ்ராரம், சகஸ்ராரத்திலிருந்து வர நுண்ணதிர்கள். இதே நிலையில் ஸ்ரத்தா பக்தி சமர்ப்பண பாவத்தோட ஸ்ரீ மாதாஜி நமஸ்காரம் பண்ணி மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். மெதுவாக கண்களை மூடி கவனம் சகஸ்ராரம். நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுண்டு 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। गणेश मंत्रम। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இடநாடியை தூய்மைப்படுத்துவோம்.
இடது கை மடி மீது இருக்கட்டும், வலது கை பூமி தாய் மீது. கவனம் இடாநாடி, 2 உள்ளங்கையும் சஹஸ்ராரம். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ இடாநாடி சுவாமினி, தயவு செய்து எங்களுக்குள் உள்ள தேவையற்ற கடந்த கால நினைவுகள், தமோ குணத்தோட எதிர்மறைகளை பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவரோட குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ பிங்களா நாடி சுவாமினி, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள தேவையற்ற பிற்கால கவலைகள், பயங்கள், அதனால் எங்களுக்குள் ஏற்படும் ரஜோகுணத்தோட எல்லா விதமான எதிர்மறைகளை ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களுடைய பிங்களா நாடியை சுத்திகரிங்கள் தாயே. தூய்மை அடைய செய்யுங்கள். ஸ்ரீ மகாசரஸ்வதி, ஸ்ரீ ஹனுமானோட எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருடுங்கள். மெதுவாக இடது கை மடிக்கை கொண்டு வருவோம். 2 கைகளும் மடி மீது. கவனம் நடுநாடி. ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ சுஷும்னா நாடி சுவாமினி, தயவு செய்து எங்களுக்கு தியானத்துக்கு தேவையான சமநிலையை தாருங்கள். எங்களுடைய கவனம் நிகழ்காலத்தில் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. எங்களுடைய சுஷும்னா நாடியை முழுமையாக திறந்து விடுங்கள். குண்டலினி மாதாக்கு ஒரு சிறந்த பாதையை அமைத்துக் கொடுங்கள் தாயே. சத்வ குணத்தோடு எங்களுடைய சுஷும்னா நாடியை நிரப்பி விடுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கணேஷாவோட
எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக கவனம். மூலாதார சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய மூலாதார சக்கரத்துக்குள் வாருங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக நிலைநிறுத்துங்கள், செயல்படுத்துங்கள் தாயே. அதற்கு எங்களுடைய மூலாதார சக்கரத்தை தூய்மையும் மங்களத்தோடு நிரப்பிவிடுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ குண்டலினி மாதாவை மனமாற வணங்குவோம். ஸ்ரீ குண்டலினி மாதா, தயவு செய்து தாங்கள் எழுந்து எங்களுடைய எல்லா சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ குண்டலினி மாதா, தாங்கள் சுஷும்னா வழியாக சகஸ்ராரத்தை அடைய வேண்டும். ஸ்ரீ குண்டலினி மாதா, சகஸ்ராரத்துக்கும் இன்னும் மேல சென்று பரமாத்மாவோட ஒன்றினை அடைந்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை தூய்மைப்படுத்த தெய்வீக சக்தியோடு நிரப்பிவிடுங்கள் தாயே. தெய்வீக குணங்களையும் தந்தருளுங்கள். ஸ்ரீ குண்டலினி மாதா, தயவு செய்து தாங்கள் எழுந்து அருளுங்கள். ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்முடைய கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா, ஸ்ரீ நிர்மல் சித்தா, ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. தயவு செய்து எங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள் வாருங்கள். சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தெய்வீகத்தோடு நிரப்பிவிடுங்கள் தாயே. வலது கை இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ சுத்த இச்சா நிர்மல் வித்யா சாட்சாத் மந்திரத்தை கூறுவோம். அர்த்தத்தை புரிஞ்சுண்டு கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री शुद्ध इच्छा निर्मल विद्या साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. அமைதியாக கவனம் இடது சுவாதிஷ்டானத்தில் வைத்து தூய்மை அடைய காத்திருப்போம். நம்முடைய உணர்வுகள் மாற்றத்தை கவனிப்போம்.
மெதுவாக வலது கை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ சுத்த கிரியா நிர்மல் சித்தா மந்திரத்தை கூறுவோம். அர்த்தத்தை புரிஞ்சுண்டு கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री शुद्ध क्रिया निर्मल चित्ता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. அமைதியாக தூய்மை அடைய காத்திருப்போம். நம்மளுக்குள் என்ன மாற்றம்னு கவனிப்போம். மெதுவாக இடது கை மடக்கி கொண்டு வருவோம். நல்லா நேரா உட்காந்து வலது கை நடு சுவாதிஷ்டான சக்கரம். श्री शुद्ध ज्ञाना श्री ब्रह्मदेव सरस्वती साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री शुद्ध ज्ञाना श्री ब्रह्मदेव सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷை கூறுவோம். நல்லா நேரா உட்கார்ந்து கணேஷ் அதர்வசேஷ் கூறும்போது ஒவ்வொரு வரிகளும் கூறும்போது ஒவ்வொரு இதழ்கள் மீது நம்முடைய கவனத்தை வைத்து முழு சமர்ப்பண பாவத்தோடு கூறுவோம். சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துவோம். நல்லா அழகாக அர்த்தத்தை புரிஞ்சுண்டு கூறலாம். ஓம் नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्भातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः
त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तः सृष्टति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण हृद्यम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமஹ. வலது கை நம்மளுக்கு சூடா தெரிஞ்சதுன்னா ஒரு பந்தனை கொடுத்து அந்த வெப்பத்தை தூர போட்டுருவோம். 3 தடவை அந்த மாதிரி பண்ணலாம். வலது கை மடக்கி கொண்டு வருவோம். இரண்டு கைகளிலும் மாற்றத்தை கவனிந்து மெதுவாக நம்மளுடைய கவனம் சுஷும்னா வழியாக ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஹிருதயபூர்வமாக எல்லோரையும் மன்னிப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம். நாங்களும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து அருளுங்கள் தாயே. நம்முடைய கவனம் சகஸ்ராரத்தை கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி,
सर्वज्ञानप्रदायिनी सर्वानंद रूपिणी ब्रह्मस्वरूपिणी ஆதிசக்தி, தயவு செய்து எங்களுடைய சகசிராரத்துக்குள் வாருங்கள். சஹஸ்ர கமலத்தில் சர்வாலங்காரத்தோடு அமருங்கள் தாயே. சகல சௌபாகியமும் தந்தருங்கள். தர்ம காம அர்த்த மோட்சத்தை தந்தருளுங்கள். தாங்களே சாட்சாத் ஸ்ரீ ஆனந்த ரூபிணி. ஆனந்தத்தை அனுபவிக்க அருள் புரியுங்கள். முழு கவனம் சஹஸ்ராரத்தில் வைத்து ஒரு நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் திறந்து ஸ்ரீ மாதாஜியோட சொற்பொழிவை கேட்போம். Today we have gathered here to do the Kundalini Puja or the Adi Shakti Puja. There's a difference between the two. Adi Shakti is the total power of God, of His desire, while Kundalini is the one that is reflected, part which is reflected in the human beings as Kundalini. So there's a difference between the Adi Kundalini and the Adi Shakti. Adi Shakti is the Parashakti, is the power which is beyond all the powers, which controls all the powers. And one of the powers of Adi Shakti is Kundalini. For example, the Kundalini which is placed within me in the triangular bone is not totality of me. In the same way, the Kundalini which is placed within you is not the totality. Of course, it is the power which is there to give you your self-realization. It is the power that redeems you, that nourishes you, that enlightens your centers. But there are two other powers, as you know, very powerful, which are working through Ida and Pingala. And the third one is Mahalakshmi, which is in the center.
Now, Kundalini's main job is to give you your self-realization, because she is your individual mother. Everyone has the Kundalini within himself or herself, reflected whatever may be the quality of that person. Now, as you see, reflections fall on everything. Say the reflection of the moon falls on the stone, we don't see any reflection. It then falls on a better reflector, say the water, then we can see the reflection. But when it falls on a mirror, which is very nicely made, say in Belgium, it reflects better. So that is how the reflection gradually goes on improving. In the same way, we have human beings who have different reflectors, but they can be improved and they can be made absolutely top class. It's possible. It depends now, here it comes the two other powers that are within. The one power, which is the desire. Though the Kundalini, as we see, is the power of pure desire, that it doesn't want anything, but it wants to give you self-realization. The other two powers, one of them is the mundane desire. This mundane desire, if it becomes nothing but pure desire, then Kundalini has no problems from the left side. But if it is not a pure desire, but full of other desires, for example, the first desire of human beings, which comes from animals, I think, is food. He wants food to nourish himself. But human beings don't only take food to nourish, also for the taste of it or for the beauty of it, which is innately working in them. That's why we run after food which is very good, very tasty, all kinds of ideas we have. And there's no standard. Somebody can like this, somebody can like that. But the one who understands that the taste of the food is not important and can practice it, then it works. It works wonders. Because the lowest desire, which is of food, comes under your control. If you can sometimes go without food, of course not for God, but for yourself. God doesn't want you to starve. If you can live without food, if you can enjoy every type of food, then you have done a lot to improve the path of Sushumna for the Kundalini. I've seen
in many cases, that Kundalini just doesn't rise. She doesn't rise. Even if she rises, she falls back. This happens when a person is very self-indulgent. He's all the time thinking of things which are not of very great importance for spirituality. Apart from this, there's another horrible one desire we have is to grab as much money as possible, to think about money. This time I had a bad experience because Sahajogis came down to me and told me, Mother, they are asking if we should reduce the puja money or something. I was shocked because I never decided about it. It's all decided by the leaders. I said, I'm not concerned. Then they would like to have a bargain, as you have in the shop, you see. Or maybe some sort of a sale or some sort of a thing. This is one of the greatest dangers in your ascent. For a guru, people pay millions and millions. Here you know I'm working it out for your projects, I'm buying lands for you, I'm doing things for you, and for which you need money. But nobody comes forward with any donations as such. They won't. They don't understand that it is for you I have to have all these things, not for me. And they pestered people many a times like this. Once, suddenly, we decided that we could have 50% payment. Immediately, so many telephone, are you going to have 50% less the bargain price? We are coming for the bargain. It's the sale programming. For example, in the sale, what do? They offer you something so that they can get a lot more customers or things like that. Sahaja Yoga is just the opposite of that. You don't have to give anything, but you get lot. But this is not for sale. This is not for sale by any chance. It is a thing where you have to pay because we have to have all these things, and I have to pay so many things which you do not know. Like last time we had about, I think, 50 people who came just free. Some of the leaders know, but some of the leaders, they just go on asking like this because, I don't know, perhaps they want to save money or they want to popularize themselves among the disciples, maybe that is the reason. So this thinking about money itself is a very detrimental force for your spirituality. Otherwise, what others are doing is the same. All the time they are thinking of money, thinking of money. Now, if you are thinking of money and thinking of earning more, for Sahaja Yoga, to help Sahaja Yoga, it's all right. But it is for your own ideas. In the West, it's very common. Not in India, I must tell you. India is a poor country. But one day, Yogi told me, Mother, I need some money for the school. I said, all right, I'll give you. No, he said, I'll collect. And he collected in one meeting 18 lakhs of rupees. Of course, I told him, no, don't take it, I've got money to pay. Don't collect. But so much of money orientation, all the time. Thinking about money, saving money.
These things are absolutely against Sahaja. You can ask anyone how much I understand about money. I don't understand banking. I cannot count. Even £1,000 I cannot count. I'll count them 2,000 or 3,000, I don't know what I do. My brain goes off when it comes to money. I don't know how to count. I'm not worried about what money we have, what we have. What we have to do is this money is here, let us do something about it. Today, I don't know why I have to tell about this gross subject, but it has been pointed out to me, Mother, you never say anything about it, and people are getting really materialistic. That's a very sad affair. Even one person who is materialistic will have to go out of Sahaja. Gradually it will work that way, and you will be surprised that you are out of Sahaja. It is very amazing how, after getting realization also, getting on top of the world, we still live in small little holes like rats of this money business. This money has brought so much problems to our world. You can see it clearly. All this economics and all this knowledge of economics, where it has gone? Is the world better by it? There's recession going on everywhere. Everybody is unemployed. In every country you go, there's unemployment so much. This is so much. That shows that this economics is also a very artificial science and dealing with the weaknesses of human beings, not with their strength. If they could know the strength of human beings, they would have done much better than they have done so far. I'll give a simple example. Now, we have very sophisticated places in the West, very sophisticated. You know, they have everything electrical, we push the button and everything is there. Especially in these modern planes when I travel, I don't know which one to push because they are so slim and so delicate. You see, you need a special artist to do that. All this is for what? For getting more money and impressing people. But at the same time, people are fed up. When all these sophistications are on, they are fed up with computers, they are fed up with electricity, they are fed up with cement, they are fed up with all kinds of artificial things. It's a fact. Much more in the West than in the developing countries. They're just fed up. Now, this is the force. This is the strength. Why are they fed up? They are fed up because they have realized it doesn't give you joy. It doesn't give you soothing feeling. It irritates them. So it is against human mind, human character, or human civilization. Something inhuman. So now what to do? I went to America once and went to see a friend of ours. And all the houses were covered with the cow dung color. So I said, why do they have this cow dung all over these houses, you know? What is the matter with them? Why don't they have nice white, or another people like very much is this sand color?
They said nowadays these Americans want to have cow dung. I said, cow dung for what? Because they are fed up of cement. Now they can't get so much cow dung here. So they have a special way of making cement look like cow dung. They mix up things so the color comes out like cow dung. So I said, why the cow dung of all the things, you see? So they said that some of them went to India and they had to sleep in some huts which were covered with cow dung. So they found out logically that cow dung, if we have, it will be the most soothing color for us. And so there were articles about it, and people have started using cow dung. So what is the force now behind? What is the strength? The strength is that they want to live in natural way. They don't want to have artificial things. So they go to another extreme to have cow dung. Sahaja Yoga is in between. Now, one has to understand that whether you put cow dung or you put cement or anything, it's not going to give you joy. Say for India, people who have got cement houses are great, you know. According to them, cement represents luxury and also wealth. But in the West, if people see cement, my goodness, cement means to them it is something like a grave. So now, the positive thing that is in them is that they now want to live with the natural things. They want to use natural material, natural life. But to the extreme if they go, you see, we had anti-culture like hippism and all that. It brought no luck. So to get from one end to another extreme is also not conducive to a human life. Because, and you see, a human being cannot become primitive. Even if he tries to dress up like a primitive person, his brain is modern. So, when they get fed up from one to another, they don't realize that what is the missing point. In both the things, whether you live like a rustic person or a very cementy person, any type you might live, the missing point is that in everything there is a competition. Once it starts the fashion, all right, everybody will have cane chairs, everybody is having cane chairs. Now in this competition, they miss the point, is the joy. A person who is a realized soul will not desire whether it is cement or anything, doesn't matter, it's just the same. But it will come to his mind that all these artificial things are ruining human beings, so he'll say no. But he will not have hair like the primitive people. He'll not behave like primitive people and lead a very normal, natural life. So when the mind starts thinking something about it,
it will never get to the point of joy from one end to another. So they think that they are going into a balance. They are going into dharma. But my experience is different. Even those who were hippies, I know them, they used to eat like real gluttons, and they are very much interested in their comforts, and they would go to any extent of snatching anything else that belongs to somebody else. They thought they now have become hippies, so they are already the landlords. Because they have given up this, they have given up that. So, the mind that suggests that to overcome your money orientation, your competition, and all these artificial things, you should change your lifestyle. But that doesn't help. Never. It's just a play of the mind from one to another. So, how to detach yourself from this idea of money orientation? Whether you wear a sannyasi's dress or you wear a wonderful, some very expensive dress, is the same to the body. You can't even see your own dress. So it's the same to the eyes. But with the mind, you start convincing yourself that now I have become a big sannyasi because I am wearing a saffron dress. By wearing that kind of a dress, you can never get rid of this nonsense. So first thing, you have to be a normal person. There's no need to be abnormal outside. That you are deceiving yourself. If you think by changing your dress, attire, your lifestyle, you have become a great sannyasi or a great detached person from this money orientation, then I must say, don't deceive yourself. A person who is detached from within helps the Kundalini to rise constantly without any catches. So, for a Sahaja-yogi, it is important to introspect and see for itself what is your level. As I told you about the reflector, what sort of a reflector you are. No use deceiving yourself, because Sahaja Yoga is for you, for your benevolence, and your Kundalini is for your benevolence. The ascent is the aim of your life, and to perfect it is your job. So, you don't have to take to anything outside. It is inside you have to see yourself. What sort of attachments you have. The second force, which is, I'm surprised how has suddenly come up among Sahaja Yogis, that they don't have immorality problems. They have just become moral, most of them. 99.999, I think, are moral people in Sahaja Yoga. There may be here and there, because they enjoy their morality. Because they enjoy their morality, they want to be that.
Not only that, they want their children to be moral, their families to be moral, and that is how morality is spreading in Sahaja Yoga very fast. In that also, one has to understand that it is the innocence which is the force, not the morality. Like some people write to me, Mother, I get up in the morning, I sit before the photograph, I do this, I do that, then I take my bath, and then I do this. I can't understand this. No, not necessary. You have to cleanse yourself once in the night, as you would cleanse yourself, your body. And once in the morning, you have to pray, that's all. It's not necessary to have this ritualism, this kind of a rigmarole all the time. You're going every day, morning till evening, nonsensical, these things. And they become fanatic. They start becoming absolutely fanatic about Sahaja Yoga. And this fanaticism can be very dangerous because they try to remember everything by heart, this and that. No, not necessary. It should be in the heart, because it amounts to the lip service then. And with the lip service, gradually you start feeling, you are great, your father is great, you this and that. So you are thrown away. You yourself throw yourself out. I can say you hit a ball and it comes back. Like I've seen people, many who try to thrust themselves in Sahaja Yoga, just are repelled back by themselves, not by Sahaja Yoga. Sahaja Yoga attracts you, no doubt. But you must have gravity. If you don't have gravity, how can you be attracted? The seriousness about it is only this, that you should introspect seriously. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறி நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம்.